சந்தோஷமா இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நம்ம ஒரு தலைப்பின் அடிப்படையில் தியானித்துக் கொண்டிருக்கோம். நமக்காக எடுக்கிற ஜெபங்கள். இன்றைக்கு எந்த வசனத்தின் அடிப்படையில் காரியங்களை செய்ய போறோம்னா 1 கொரிந்தியர் 10:31 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை செஞ்சாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். நம்மளுடைய பெயர் வெளியே தெரியணும்னு அவசியமே கிடையாது. எதை செஞ்சாலும், புசித்தாலும் குடித்தாலும் நீங்க எதை செய்தாலும் என்னது, எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நம்ம எதை செஞ்சாலும் இது ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்குமா, இதனால ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா, அப்படி யோசித்து காரியங்களை இன்றையிலிருந்து நம்ம செய்ய போகிறோம். எத்தனை பேர் இதுக்கு ஒத்துக்கொள்றீங்க? ஆமாங்க சிஸ்டர், நான் இன்னையிலிருந்து மாறணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம பேர் பெருமைக்கு செஞ்சதெல்லாம் போதுங்க, நமக்காக நம்முடைய காரியங்களுக்காக செஞ்சது போதும். இன்றையிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து நம்ம எதை செஞ்சாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்ம காரியங்களை செய்வோம். இங்க வசனம் அப்படிதான் சொல்லு. எதை செஞ்சாலும், எங்க நடந்தாலும், என்ன பேசினாலும், என்ன சந்தோஷமா இருந்தாலும் எல்லாமே அவருடைய நாமம் மகிமைக்கென்று இருக்கிறதா இருக்கணுமா? ஹல்லேலூயா. நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணுமா, இதுல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா, யோசித்து செய்யுங்க. நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்களா, அந்த இடத்துக்கு போறதுனால கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா, அதை யோசிங்க. ஏதாவது ஒரு காரியத்தை உங்களை எடுத்து செய்ய சொல்றாங்க, அந்த டயஸ் ஒரு முதலிடத்தை கொடுக்குறாங்களா, இதனால கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா என்பதை நீங்க என்ன பண்ணுங்க, யோசித்து நீங்க செய்யுங்க. எதை செய்தாலும், நீங்க புசித்தாலும் குடித்தாலும் நின்றாலும் நடந்தாலும் செய்தாலும் யோசித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் கர்த்தரால அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, இந்த வேலையில இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களுடைய சுய மரியாதைக்கு எங்களை முன்னாடி காமிக்கணும்னு தான் நாங்கள் காரியங்களை செஞ்சது உண்டு ஆண்டவரே. இந்த இரவு வேலையிலிருந்து ஆண்டவரே நாங்கள் எதை செய்தாலும் உங்க நாமம் மகிமைக்கென்று நாங்கள் காரியங்களை செய்கிறது செய்யுங்க. உங்க நாமம் எங்கு ஆண்டவரே குறைக்கப்படுகிறதோ அந்த காரியங்களை நாங்கள் செய்யாதபடி எல்லா காரியத்திலும் உமக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே மறைமுகமா ஆண்டவரே நான் எங்களை மறைத்து நீர் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் வெளியரங்கப்படுத்தி ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை பார்க்குறவங்க எங்களுக்குள்ள இருக்கிற உங்களுடைய செயல்களை காணணும், உங்களுடைய கண்களை காணணும், உங்களுடைய வாயின் வார்த்தைகளை காணணும், உங்களுடைய நடக்கை பார்க்கணும். எங்களை பார்க்கும்போதே நீங்க பிரதிபலிக்கப்படணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்க்கை நிறைகள் தாங்க. எதை செய்தாலும் உங்க நாம மகிமைக்கென்று நாங்கள் செய்கிறவர்களாய் அழைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் கேள்வி ஒப்படைக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.